வணக்கம் நேயர்களே. கன்னி ராசிக்குரிய மார்கழி மாத ராசி பலன் 16/12/2025 முதல் 14/1/2026 வரை. கன்னி ராசி நேயர்களே, லாபகுருவால் தொழில் வளர்ச்சி உண்டாகும். மார்கழி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தனாதிபதி சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். வருமானம் உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். கொடுத்த கடன் வசூலாகும். உடன் இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மிதுனம் குரு. மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார். அவரது பார்வையை பதியும் ராசிகள் புனிதமடைந்து நல்ல பலன்களை வழங்கும். அந்த அடிப்படையில் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். பொருளாதார பற்றாக்குறையில் சிக்கி தவித்த உங்களுக்கு இப்பொழுது புதிய பாதை புலப்படும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வருவீர்கள். சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இதுவரை ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். பாயில் படுத்தவர்கள் பம்பரமாய் சுழன்று பணிபுரியும் சூழல் உருவாகும். வாசல் தேடி வரும் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டு. உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் இப்பொழுது மாற்றப்படலாம். கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். தனுசு சுக்கிரன். மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 4ஆம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வரப்போகிறது. குறிப்பாக பணத்தேவை பூர்த்தியாகும். புதிய இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பு அல்லது இருக்கும் வீட்டை விரிவு செய்யும் அமைப்பு உண்டு. தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். வைத்திருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணம் பலன் தருவதாக அமையும். மகிழ்ச்சிகரமான ஆன்மீக பயணங்கள் உண்டு. மகரம் செவ்வாய். மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. இந்த காலத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சிக்கல்கள் உருவாகும். மேலும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். உடல்நிலை பாதிப்பு காரணமாக ஒரு சில காரியங்களை தாமதமாக செய்ய நேரிடும். வாகன பழுதுகளால் மனவாட்டம் ஏற்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மேல் முதலீடு செய்ய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு நிலையான வருமானம் உண்டு. பூமி யோகம் அமையும். இந்த மாதம் வாராகி அம்மன் வழிபாடு வளர்ச்சியை தரும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் 16, 17, 20, 21, ஜனவரி 1, 2, 5, 6, 12, 13. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை. தனுசு. மகரத்தில் புதன். மார்கழி 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்குபவர் புதன். அவர் 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேற முயற்சி எடுப்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். போட்டிக்கடை வைத்துவர் விலகுவார்கள். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை பெற்றுத் தருவார்கள். மார்கழி 27ஆம் தேதி மகரத்திற்கு புதன் செல்கிறார். ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது ஒரு அற்புதமான நேரமாகும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபார விருத்திக்கு புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். முன்னோர்களின் சாபம் தீர என்ன வழி இருக்கிறது என்று பார்ப்போம். ஜென்ம நட்சத்திரம் அன்று அகத்திக்கீரையை பசுவிற்கு கொடுத்து தடவி கொடுப்பது. அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்தல் மற்றும் சூரியகாத்ரி படித்தல். எறும்பிற்கு பச்சரிசி போடுதல். பச்சரிசியில் கோலம் போடுதல். சங்கடம் தீர சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது.
ஆனைமுகனுக்கு அருகம்புல் அதாவது அருகு விஷம் தீர்ப்பது, அருகம்புல் சுட்டுவது, வீட்டு துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தல், காகத்திற்கு எள் கலந்த சோறு வைத்தல்,